அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இறைச்சி கொண்டு வரப்பட்டது. இது பரீராவுக்கு கிடைத்த தர்ம பொருள் என்று நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினேன். இதை கேட்ட அவர்கள், பரீராவுக்கு இது தர்மம், எனக்கு இது அன்பளிப்பு என்று கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1493. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தர்ம பொருள் அனுமதிக்கப்பட்டது அல்ல. எனவே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இது பரீராவுக்கு கிடைத்த தர்மம் என்று நபிகளாரிடம் கூறினார்கள். இதை கேட்ட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு இந்த பொருள் எந்த வழியில் வருகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, பரீராவுக்கு இது தர்மமாக வந்தது என்ற காரணத்தால் நாம் இதை நிராகரிக்க தேவையில்லை என்று விளக்கும் விதமாக பதிலளித்தார்கள். அன்பானவர்களே, வட்டி தொழில் செய்பவர்களுடைய வீட்டில் விருந்து சாப்பிடக்கூடாது, அவர்களுடைய நன்கொடைகளை பெறக்கூடாது என்றெல்லாம் தவறான முறையில் பல பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன. அவருக்கு அது வட்டி என்ற வகையில் வருகிறது. அவர் நமக்கு அதை அன்பளிப்பாகவோ விருந்தாகவோ நன்கொடையாகவோ உதவியாகவோ கொடுத்தால் நாம் அதனால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். திருக்குரானுடைய 2வது அத்தியாயத்தின் 134வது வசனம் மற்றும் 141வது வசனங்களை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். லஹா மா கசபத் வலக்கும் மா கசபுத்தும் வலா துஸ் அலூன அம்மா கானு யாமலூன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் செய்தது உங்களுக்கு, அவர்கள் செய்ததை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள் என்பது இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய செய்தி. இது தவிர இன்னும் பல இடங்களில் இந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாக திருக்குரானுடைய வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, மார்க்கம் எதை சொல்லுகிறதோ அதை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டுமே தவிர, நம்முடைய அறிவுக்கு சரி தவறு என்று தோன்றுவதையெல்லாம் மார்க்கம் என்ற பெயரால் மக்களுக்கு மத்தியில் பரப்புவது நமக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.